இன்கிரெடிபிளி டேலண்டட் ஆர்டிஸ்ட். ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் ஒவ்வொரு பெர்ஃபார்மர் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஜென்ரேஷன்ல ஒரு எல்லார் மனசுலையும் ரொம்ப அழுத்தமாக பதியக்கூடிய பல கதாபாத்திரங்களை பண்ண அமேசிங்கான ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். கிரேஸுக்கு டெஃபினிஷன் இவங்கன்னு தாராளமா நம்ம சொல்லிக்கலாம். ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் டீப்லி எம்பத்தட்டிக்காக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அமேசிங் ஆர்டிஸ்ட் ஆக்ட்ரஸ் அஞ்சலி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். மேம் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. மகுடம் எங்க டீமுக்கு வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு படம் ஃபார் மெனி ரீசன்ஸ். மெயின் ரீசன் வந்து விஷால் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்றாரு இந்த படம். அண்ட் அதுல வந்து ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் எப்பவுமே இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் கிட் மாதிரி தான் ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அதோட ஹார்ட் ஒர்க், அதோட இந்த ட்ரைலர் கட்டோட பின்னாடி அவங்களோட எஃபர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் இன் பர்சன் பார்த்ததுனால சொல்றோம். ஹி டோட்டலி டிசர்வ்ஸ் அ குட் அப்ளாஸ். ட்ரைலருக்கா இருக்கட்டும், படத்துக்கா இருக்கட்டும். நான் டப்பிங் பண்ணி முடிச்சுட்டு என்னால் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் என்னால் வந்து இருக்கு. அதுல இருந்து வெளில வரவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சில கேரக்டர்ஸ் மட்டும் நம்ம கிட்ட இருந்து ரொம்ப எனர்ஜியும் ரொம்ப அட்டென்ஷனையும் வந்து கிராப் பண்ணும். ஸோ இந்த படத்துல வந்து அன்னபூர்ணி என்னோட ரோல் பேரு. அது வந்து அந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு அமைஞ்சது. அண்ட் டைரக்டர் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு என்னோட ரோல். அண்ட் நான் பர்சனலா என்னோட கெரியர்ல எனக்கு பிடிச்ச ஒரு லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். அதுல வந்து நான் அன்னபூர்ணியை கண்டிப்பா வந்து லிஸ்ட்ல சேர்த்துப்பேன். அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரோல். அண்ட் ஸ்டன்ட்ஸ் பண்ணியிருக்கேன் இதுல. நான் ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் ஸ்டன்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சாங் எனதும் விஷால்தும் வந்து அந்த நச்சிந்தி மச்சானே பெரிய ஹிட்டு. அண்ட் இந்த படத்துல எல்லாமே ஒரு பாசிட்டிவா ஒரு எப்படி சொல்ற அமையுது. விஷாலோட ஃபர்ஸ்ட் டைரக்டரல் பிக் ஹிட் மூவியா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் பர்சனலா. As a friend, as a well-wisher, as a best friend, I wish him all the very best, and I wish the entire team of Magudam எங்களுக்கு luck and positivity கொண்டு வரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அண்ட் ஜிவியோட மியூசிக் நீங்க ஆல்ரெடி கேட்டீங்க. எங்க சாங் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண லிங்கா எல்லா சாங்ஸுமே நல்லா இருக்கும். அண்ட் ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியில போற ஒரு ஃபீல் கண்டிப்பா இருக்கும். அதுல எந்த மெஸ்ஸப்பும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்டையர் டீம் அந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், ஆர்பி சௌத்ரி சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லைனாலும் அவரோட ப்ரொடக்ஷன்ல வர்ற இந்த படம், விஷாலோட ப்ரொடக்ஷன்ல கம்பைண்டா வர இந்த படம், அவர் எங்க இருந்தாலும் வந்து இந்த படத்தை பார்த்து ப்ரௌடா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹீரோ ஆஃப் த ஷோ, கேப்டன் ஆஃப் த ஷிப், இந்த மகுடம் ஆரம்பிக்கிறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட ஒருத்தர் தான் அடுத்து பேச வர போறாரு. ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கெரியர்ல. அந்த அந்த இக்கட்டான சூழ்நிலையில எல்லாரும் ரைட் ஆஃப் அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிச்சு, கெரியர் முடிஞ்சிச்சு, இதோட எந்திரிச்சு வர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது when everyone wrote me off, there were 2 people. 14 months நான் வீட்டில் உட்காந்தேன் நடிக்க முடியாம. ஏன்னா சில பேர்னால அதை நான் சொல்ல விருப்பப்படல. அது ஓகே, அது ஒரு ஃபேஸ். பட் எனக்கு சௌத்ரி சார், ஆர்பி சௌத்ரி சார் வந்து கூப்பிட்டு, முக்கியமா இந்த தருணத்துல நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் ஏன் எல்லாரும் உழைக்கிறேன், 24 மணி நேரம் நான் எப்போ தூங்குறேன், எப்போ எந்திரிச்சு இப்போ வேலை செய்யறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மையிலே ஒரு வருடம் வந்து என்னோட பர்சனல் லைஃப் ரொம்ப ரொம்ப பாதிச்சு இருந்தாலும் இந்த படம் நல்லா வெற்றிகரமா வரணுன்றதுக்காக என் கூட இருந்து என் கஷ்டங்கள்ல என்னை ஊக்கப்படுத்தி என்னை வந்து இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடி உங்க முன்னாடி இவ்வளோ பாசிட்டிவா நிப்பாட்டினதுக்கு காரணமா இருந்த என்ன வருங்கால் மனைவி, என்னோட துணைவி சாயிதன்ஷிகாக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்லணும். பிகாஸ் வேற யாராவது தான் பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க நேரம். எனக்கு ஆர்பி சௌத்ரி செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஐ ஷுட் தேங்க் ஆர்பி சௌத்ரி சார். அந்த நேரத்துல எனக்கு வந்து என் மேல கொடுத்த கான்ஃபிடன்ஸ். இதெல்லாம் தாண்டி ஒரு நபருங்க, ஒரே ஒரு நபர், திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன். அந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன் கொடுத்த அந்த ஒரு ஊக்கம், அந்த ஒரு நம்பிக்கை, அது வீண் போக கூடாதுன்றதுனால்தான் நான்
என்னோட உழைப்பு அதிகரிச்சு இந்த படம் நன்றாக கொண்டு வரணும். தமிழ்லயும் சரி தெலுங்குலயும் சரி இந்த படம் ஒவ்வொரு நாளும் உழைக்கும் போது நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம், அவர் என் மேல வச்சிருந்த அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது. அவருக்கு நான் வந்து நன்றின்னு சொல்றதை விட அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஒருத்தர் எழுப்பி விட்டுறாங்க பாருங்களேன், அந்த நேரத்துல யாருமே இல்லாத சமயத்துல எழுப்பி விட்டு போடா போய் வேலை செய், உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்த ஊக்கம்தான் இந்த மகுடம் திரைப்படத்துக்கோட சக்சஸ்க்கு முக்கியமான காரணம். எங்களோட உழைப்பு முன்பின் அதுக்கப்புறம் தான், அதுக்கு பிஃபோர் வந்து கொடுத்த ஊக்கம், கொடுத்த அந்த பிளாட்ஃபார்ம் திருப்பூர் சுப்பிரமணியனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐ ஷுட் தேங்க் ஆல் மை ஆர்டிஸ்ட் அண்ட் மை டெக்னீஷியன்ஸ். எனக்கு திஸ் இஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் ஃபில்ம் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஸ்க்ரீனுக்கு, அதாவது கேமராக்கு முன்னாடி கேமராக்கு பின்னாடி அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து சில நேரத்தில் ஐ பிகேம் அ ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ஆச்சு. இது ஏன்னா போய் நடிக்கணும், நான் நடிக்கும்போது எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நான் சொல்லிடுவேன், நான் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லி ஒரு செகண்ட்க்கு அப்புறம் நீங்கள் நடிங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த எடிட் பாயிண்ட், நான் திடீர்னு நடிச்சா அது அந்த வசனம் பேசினா அது கஷ்டம்னு சொல்லும் போது பேசி முடிச்ச உடனே அதுதான் அந்த கஷ்டமான விஷயம். அவங்க பேசி நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் போய் அந்த காட்சியை பார்த்து வந்து நடிக்கிறது தான். அந்த நேரத்துல என்னன்னா, எல்லாருமே நான் சொன்னது வந்து, இவன் எதுக்கு நம்மளுக்கு நடிப்பு சொல்லித்தரான், இவன் எதுக்கு எனக்கு வரிகளுக்கு வந்து ஒரு 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 விஷயம் சொல்றாப்புல, இவன் எதுக்கு இசையமைப்புல வந்து எனக்கு ஒரு விஷயம் இவன் எதுக்கு வந்து நான் நடன பயிற்சி, முக்கியமா திலீப்புக்கு வந்து எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு ஸ்டண்ட் பத்தி இவன் சொல்றான் அப்படின்னு சத்தியமா சொல்றேங்க. இந்த ஈகோ இல்லாத இந்த கூட்டம்னாலதான், இந்த ஈகோ இல்லாத இந்த டெக்னீஷியன்ஸ், இந்த ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ், இந்த டீம் எனக்கு கிடைச்சதுனாலதான் மகுடம் வந்து இவ்வளவு சிறப்பா வந்திருக்கு. ஏன்னா சத்தியமா வந்து எந்த நேரத்திலயும் வந்து என்னால வந்து நான் நினைச்சது சாதிச்சிருக்க முடியாது. I can start with everyone, right from Dushara, next my very very close friend Anjali for the last so many 15 years. And ஏன்னா ஆர்டிஸ்ட் கிட்ட வேலை வாங்குறது நான் கத்துக்கிட்டது பாலானா கிட்ட. கேமரா எப்போ ஆன் ஆகும் அவங்களுக்கே தெரியாம நான் பதம் சாருக்கெல்லாம் நான் வந்து கேமரா ஆன் பண்ணி விட்டு, சார் அப்படியே பாருங்க சார், அப்படியே பாருங்க சார், கட் மூவிங் ஆன், அதான் ஜான் விஜய் சொன்ன மாதிரி எடுக்கலையே சார், இல்லை சார் எடுத்தாச்சு சார், உங்க கண்ணு தான் சார் முக்கியம் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டே இருப்பேன். அவருக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் when I show him the footage, he understood. எனக்கு அதே மாதிரிதான் மற்ற நடிகர்கள். I don't know, லைக் எனக்கு அந்த இப்போ மாயா ஆகட்டும், லைக் எவ்ரி ஒன், அந்த தம்பி அஸ்வின் ஆகட்டும், லைக் ஐ ஹாவ் டு கோ டவுன் டு தேர், அவங்க இடத்துக்கு வந்து உன் ஜூஸும் வேணாம் உன் காரும் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது சொல்லும் போது அவங்க உள்வாங்கி பண்றது, இட் இஸ் எனக்கு பிடிச்ச ஒரு கிராஃப்ட் இதுங்க. 35 வருஷத்தோட கனவு. இந்த இடத்துல வந்து நான் உண்மையிலேயே வந்து எங்க அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லணும். எப்படி நீங்கெல்லாம் இப்படி காத்துட்டு இருந்தீங்களோ, கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் வந்து அவரு நின்றுட்டு இருந்தாரு. நான் அர்ஜுன் சார் கிட்ட உதவி இயக்குனராக வேலை செய்யறதுக்கு நான் கேட்கும் போது அவர் ஷூட்டிங்ல இருந்தாரு. பட் 4.5 மணி நேரம் நின்னாரு. வேணாப்பா, தெரிஞ்ச அர்ஜுன் அங்கிள் தான், எனக்கு எத்தனையோ வருஷம் பழக்கம். பட் இருந்தாலும், இல்லடா நீ அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர போற, ஸ்கூல்ல உனக்கு கேட்டு இப்போ எப்படி அட்மிஷன் நின்னோ அதே மாதிரி உனக்கு நான் நின்று நான் உனக்கு வேலை வாய்ப்பு கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி நின்று எனக்கு ஊக்கப்படுத்தி என் கனவை நினைவாக்குன எங்க அப்பாவுக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சே ஆகணும். அது வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன் எங்க அப்பாவுக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஆனா சினிமான்னு சொல்லும் போது நிறைய பேர் பெற்றோர்கள் வந்து இல்ல மீடியா சினிமாலாம் வந்து முக்கியமா பெண்களுக்கும் அந்த விஷயம் இருக்கும். இல்ல மீடியால வந்து தப்பு, அதுல போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க அம்மா வந்து முக்கியமா சண்டைக்கோழி காரணம் வந்து எங்க அம்மா தாங்க. எங்க அப்பா வந்து இல்ல இவ்வளவு காசு எல்லாம் செலவு பண்ண முடியாதுன்னு. எங்க அம்மா சொன்னாங்க, நீ காசு செலவு பண்றியா இல்ல நான் காசு செலவு பண்ண. நான் லிங்குசாமியோட கதை கேட்டேன். இந்த படம் தான் என் பையனை வந்து பெரிய ஆக்ஷன் ஹீரோ ஆகணும்னு எங்க அம்மா தான் சொன்னது. அதுதான் வந்து இன்னைக்கு எங்க அப்பா அம்மாவோட அந்த ஒரு அவங்க கொடுத்த அந்த நம்பிக்கை தான் 35 வருஷம் கழிச்சு டுடே ஐம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ as a director. அஃப்கோர்ஸ் கோஸ்ட் டைரக்ஷன் ஓகே, பட் அஃபிஷியலா விஷால் என்ற
45வது புதுமுக இயக்குனர் 99வது படம் ஆர்பி சௌத்ரி சார் சூப்பர் ஃபிலிம்ஸ்ல நிக்கிறது பெரிய விஷயம். ஐ ஷுட் ரியலி தேங்க் மை குருநாதர் அர்ஜுன் சார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார். அவர் என்னை நடிக்க வச்சார். டேய் தேரிக்கே வெய்டா அந்த கிளாப் போர்டு வந்து நில்லு நடிடான்னு சொல்லி அன்னைக்கு நடிக்க வச்சு என்னை வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி என்னை வந்து நடிகராக வந்து போய் நடிக்க ஆரம்பிடான்னு சொன்னது அவர். இன்னைக்கு நான் இயக்குனராக ஆகிறதுக்கு காரணம் அவர். உண்மையிலேயே அவருக்கு நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் லைஃப்ல வந்து ராம் கோபால் வர்மா அவர்களோட அந்த உதயம் சிவான்ற திரைப்படம் ஸ்கூல்ல படிக்கும்போது பார்த்து வெளியில வந்து நான் இயக்குனர் ஆகணும்னு நான் நினைச்சு இன்னைக்கு வந்து அதுக்கு நினைவாகுதுன்னா ஐ கேன் டெல் யூ ஒன் திங், I can tell everyone whoever is watching this, if you dream about something with sincerity, with your gut feeling, with willpower, with determination, with consistency, kandipa you will make it. If Vishal can make it, kandipa நீங்களும் you can make it. எந்த துறையா இருந்தாலும் சரி, அது சினிமா துறையா இருக்கணும்னு இல்லை, நீங்க எந்த துறையில IAS இருக்கலாம். என்னோட பொன் பசங்க, என்னோட தங்கச்சிங்க இன்னைக்கு எல்லாரும் பெரிய பட்டதாரிகளா, பெரிய எல்லா காலேஜ்லயும் வந்து எல்லா கிராமத்து பிள்ளைங்க தான். பட் இருந்தாலும் சரிசமமா உட்கார வச்சு அவங்க இன்னைக்கு வந்து எல்லா காலேஜ்ல என் பசங்க வந்து இன்னைக்கு வந்து பட்டதாரிகளா இருக்காங்கன்னா definitely it's because of their willpower, and definitely it's because of that consistency. That's what I would like to tell you. And yes, எனக்கு இந்த திரைப்படத்தில் எனக்கு அமைஞ்ச இதோ ரிச்சர்டு தம்பி டிஓபி ரிச்சர்டு வந்து நம்ம ரொம்ப வருஷமா எனக்கு we have done so many films, சம்மர், நான் சேவ் மனிதன், என்ன மதகஜராஜா, என்ன எல்லாம். இந்த படத்துல வந்து அவனுக்கு கரெக்டா தெரியும் அந்த எடிட் பாயிண்ட் வந்து. ஒரு நாள் ஆக்சுவலா துஷாரா டேட் பிரச்சனை. அன்னைக்கு வந்து 2 மணிக்கு ஆக்சுவலா 6 to 6 இல்லடா, மார்னிங் 6 வரைக்கும். ஆனால் 2 o'clock 10:30 போக வேண்டியது இருந்து, கரெக்ட் 2 o'clock வரைக்கும். பட் 10:30 போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ ஓகே சரி ஓகே என்னடா பண்ணலான்னு, சரி வா கேமரா வை, இப்படி வை, துஷாரை கூப்பிடுங்க, உட்காருமா அப்படியே உட்காரு, இப்படி 2 கேமரா வச்சுட்டு ரிச்சர்ட் சொன்னா ஒன்றும் இல்லைண்ணா மாஸ்டர் எடுத்துடலாம், எப்பவுமே மாஸ்டர் ஷாட் எடுத்து தான் க்ளோஸ் வைப்போம். இல்லை தம்பி இதை எடுத்துடலாம், ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம், டக்குன்னு எடுத்துடலாம், அப்புறம் இந்த பக்கம் பேசுமா, இந்த பக்கம் பாருமா. இது எல்லாமே நான் சுந்தர் சி சார் கிட்ட கத்துக்கிட்டது. இது சுந்தர் சி சார் எப்படின்னா, நீங்க வந்து இந்த பேக்ட்ராப்லேயே வந்து சுவிட்சர்லாண்ட்ல சாங் படப்பிடிப்பு நடந்த மாதிரி அவர் காட்டிடுவார். சலிக்கவே ஆர்டிஸ்ட் வரலையா, பிரச்சனை இல்லை, கேமரா இப்படி திருப்புங்க, இந்த பக்கம் வந்து ஒரு எரும மாடு இருக்கா, பிரச்சனை இல்லை, அனிமல் வெல்ஃபேர் சர்டிஃபிகேட் வேணாம் தேரும், இப்படி வாங்க, இப்படிதான் அவர். ஏன்னா அதுதான் அவர்கிட்ட கத்துக்கிட்டது சுந்தர் சி சார். அன்னைக்கு வந்து அந்த காட்சி நானும் ரிச்சர்ட் வந்து 10:30 மணிக்கே அமிச்சிட்டோம். ஓகேமா, அவங்களுக்கும் புரியல சார், என்ன பாரு முடிஞ்சிச்சுமான். அதுக்கப்புறம் ரிச்சர்டுக்கு வந்து உட்காந்து நம்ம வாடா சாப்பிடலாம்டா, சாப்பிட்டு நிதானமா எடுக்கலாம் இப்போ 2 மணி வரைக்கும். அப்போதான் ரிச்சர்டுக்கு, ஏன்னா இவன் இருந்ததுனால தான் என்னால் அந்த காட்சியை வந்து அவ்வளோ சிறப்பாக அமைச்சு கொடுத்தது. ஏன்னா we knew the edit, both of us knew the edit. இது அதே மாதிரி பொன் பார்த்திபன், he knows my wavelength is the same. ஹரி சார் படங்கள்ல நாங்கள் பயணிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இஸ் கம் அஸ் இரும்புத்தில 2 பேரும் நான் பயணிச்சிருக்கோம். இன்னைக்கு எனக்கு ஒரு டைலாக் ரைட்டராக வரும்போது he knows the wavelength, everyone knows my wavelength. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஒன்று. இது இவன் சொல்றானே, இவன் என்ன திடீர்னு, ஏன்னா உமாதேவி மேடம் நான் ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு சொல்லும் போது அவங்க எனக்கு மெசேஜ் போடுறாங்க, சார் நான் எவ்வளோ பாட்டு எழுதியிருக்கேன், ஆனால் எனக்கு இது ஒரு சேலஞ்சா இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு சார். மேடம் இதே தான் நான் என் டார்லிங் திலீப் கிட்ட சொன்னேன், ஊட்டியில புல்லரிச்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த படம் சூப்பர் ஹிட் மேடம். அவனுக்கு வந்து திலீப்புக்கு வந்து புல்லரிச்சிச்சுன்னு சொன்னா, நான் சொன்னோன்னு இந்த காட்சியினாலே இப்போ 6 நிமிஷம் அப்பாவோட இப்போ பார்த்தீங்க முத்துமணி மேல சாங், அது ஒரு கிட்டான ஒரு இடத்துல வரும் அந்த ஸ்கிரீன் பிளேல. அதுக்கப்புறம் 6 நிமிஷத்துல கிளைமேக்ஸ்ல என்ன பண்ணலாம், என்ன ஆகும் எல்லார்கிட்டையும் கேட்டேன். அந்த வகையில எல்லாரும் வந்து யோசிச்சாங்க என்ன வரும். வழக்கம் போல விஷால் வருவான், அடிப்பான், ரிவெஞ்ச் எடுப்பான். இல்ல, இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. இது விஷால் படத்துல மட்டும் இல்ல, எந்த திரைப்படத்துல இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் காட்சி வந்திருக்காது, வரல, எனக்கு தெரிஞ்சு வரல. டெஃபினட்டா லாஸ்ட் ஐ டோன்ட் திங்க் எனிஒன் வில் டூ இட், ஆர் ஐ டோன்ட் நோ அந்த மாதிரி அமைஞ்சிருக்கா எனக்கு தெரியல. தேங்க்ஸ் டு உமாதேவி மேடமோட வரிகள்.
அண்ட் திலீப்போட அந்த புரிதல், திலீப்போட கொரியோகிராஃபி, நாங்கள் வந்து வி ட்ரை டு டூ சம்திங் மேஜிக்கல் டு தட் லாஸ்ட் 8 minutes ஆஃப் த ஃபிலிம் மகுடம். எனக்கு அதே மாதிரி தான் பிரதர் ஏகாதசி ஆகட்டும், கருணா ஆகட்டும், எனக்கு விவேக் எங்கிட்ட இல்லை, எல்லாரும் வந்து தே லவ் த ஃபேக்ட் தட் விஷால் இஸ் சேயிங் சம்திங் விச் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரி, ஓகே சொல்றாரு, ஓகே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி புரிதல் இருக்கு பாருங்களேன், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த தம்பி இருக்கானே, இவன் வந்து சும்மா ஏதோ ஒரு இதுல எனக்கு என்னன்னா, காது வந்து நான் டால்பி சரவுண்ட் சவுண்ட் மாதிரி எங்கிட்ட இப்ப பேசிட்டே இருக்கும்போது யாரோ அங்கிட்ட வந்து இவன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கானேன்னு யாரோ சொல்றாங்க, எனக்கு கேக்குது. அந்த மாதிரி எனக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்கும் போதே வந்து எவனோ ஒருத்தர் ரேப் பண்ணிட்டு இருக்கான், யாரா அவன், சம்பந்தமே இல்லாம ரேப் பண்ணிட்டு இருக்கான், கூப்பிடுறான் அவனு பார்த்தா இவன் தான் வினோத். வந்தான், ஒரு பாட்டு பண்ணாச்சு. ஐம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் ஹிம் நெக்ஸ்ட் கப்பல் ஆஃப் மந்த்ஸ். இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் ஒரு ஆல்பம் வச்சிருக்கான். அது ஆக்சுவலா அந்த பிளான் இருந்தது. தட்ஸ் வை வி இன்ட்ரடியூஸ் ஹிம். எனக்கு இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய தூணா இப்பவும் இருந்துட்டு இருக்காப்ல, இஸ் ஸ்டில் டூயிங். ஏன் ஜிவி வரல, நான் ஜிவி பிரகாஷ் டார்லிங் இந்த இப்போ ஆர்ஆர் போயிட்டு இருக்கு. நான் இப்போ இழுத்தேன்னா ஆகஸ்ட் 14 என் படம் ரிலீஸ் ஆகாது. அவர் ஆர்ஆர் வாசிச்சிருக்காரு, 2 திரைப்படம் வருது. ஸோ அதனால வந்து அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி விஸ்வநாதன் சன்ஸும் டெஃபினட்டா நல்லா ஓடணும், மகுடமும் நல்லா ஓடணும் நான் வேண்டிக்கிறேன். இந்த ஜிவி பிரகாஷ்ன்ற ஒரு 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 டெக்னீஷியன் இருக்கானு, உண்மையிலேயே ஒரு வர்றாங்க, ஒரு புதுமுக இயக்குனருக்கு ஒரு வரம். நான் எப்படி ஜிவிக்கு நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு 3 வாட்டி நேஷனல் அவார்டு வாங்கினவர் வாசிச்சுட்டு இருக்காப்ல. முக்கியமா எந்த சாங் தான், உமாதேவி மேடம் நின்றுட்டு இருந்தாங்க, நான் சம்பந்தமே இல்லாம டான்ஸ் மாஸ்டர் அசார் கூப்பிட்டேன். டார்லிங் இல்ல டார்லிங் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு எதோ பண்ணிட்டு இருக்கேன். இப்படி பார்த்தாப்புல என்ன திட்ட போறாப்லையா, ஏன்னா நான் என்ன அறியாம நான் கொஞ்சம் அத்துமீறல போயிட்டேன். டார்லிங் எனக்கு இப்படி அப்படியெல்லாம் ஏதோ பண்ணேன். இவர் என்ன பண்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, நான் ஈவினிங் வந்து நான் கரெக்டா பண்றாப்புல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்லங்க. எனக்கு அவர் கொடுத்த அந்த ஸ்பேஸ்னால தான் 5 பாடல்களும், எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் சாங், நீங்க இன்னும் நாளைக்கு தான் வெளியிட போகுது, ட்ரெய்லர் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு அந்த லைஃப் கொடுத்துருக்காப்ல இந்த படத்துக்கு. வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், இஸ் பின் லைக் இஸ் அண்டர்ஸ்டுட். ஒரு புது இயக்குனருக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணக்கூடிய, ஒரு பாடல்கள் அமைச்சு கொடுக்குற ஈகோ இல்லாத ஒரு மியூசிக் டைரக்டர். இல்லைன்னா அப்படியே வெளியில கை கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கணும், அவர் என்ன வாசிக்க போறாருன்னு தெரியல, அப்படியே கொடுப்பாங்க ஒரு சாங், அப்படியே எடுத்துட்டு போய் ஷூட்டிங் பண்ணணும். ஆனா அப்படி கிடையாது, அவ்வளோ இடம் இருந்ததுனால தான் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு ஜிவி. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் தெர் இஸ் இந்த ஆள் இருக்கானே ஜான் விஜய். முதல் தடவை ஜான் விஜய்னால, ஜாதி சண்டைனால நான் வந்து லயோலா காலேஜ்ல, எனக்கு இவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலா அப்பதான் எனக்கு தெரியும் ஜான் விஜய் என் சீனியர், அவ்வளோ க்ளோஸ் கூட இல்லை. ஆனா இவனால வந்து ஒரு பெரிய கலவரமே நடந்தது லயோலா காலேஜ்ல. நான் இப்படி நின்றுட்டு இருக்கேன், வந்து எங்கே இருக்கான் அந்த ஜான் விஜயன் தெரிலங்க, அவரு எனக்கு தெரியாதுங்க, சீனியரு. நானே எப்பயோ ஒரு வாட்டி தான் கிளாஸுக்கு வருவேன். தேடிட்டு இருந்தாங்க ஜான் விஜய்க்காக. அப்போல இருந்து தெரியும் இந்த மனுஷன். இவரை கூப்பிட்டு நடிக்க சொல்லி வி போத் இந்த நடிக்க ஆரம்பிக்கும் போது ஜான் எப்பவுமே வந்து ஃபுட்டேஜ் இவ்வளோ கொடுப்பாரு, எல்லாமே நல்லா இருக்கும், ஆனால் எல்லாமே சாப்பிட முடியாது இல்லையா. சகோதரி சொன்னாங்க, ஷீ செட் த பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் டு ஸ்மைல்னு. இப்போ இது முடிஞ்சோடனே கூட இருக்கு, தடைகள் இருக்கு, இப்போ கூட நான் வந்து அந்த சிரிப்பு தான், அந்த ஸ்மைல் தான். பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் டு ஸ்மைல். டென்ஷனே ஆகக்கூடாது, ஸ்மைல், அவ்வளவுதான். நீ உன் பாதை, நீ வெற்றி நோக்கி போகிறையா, இடையில வர தடைகள் எல்லாம் அப்படி தட்டி தூசி தட்டி போயிட்டே இருக்கணும். அது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அது பொது வாழ்க்கையில இருக்கலாம், இப்போ என்னோட பர்சனல் வாழ்க்கையில இருக்கலாம், என்னோட ப்ரொஃபஷனல் வாழ்க்கையா இருக்கலாம். வெற்றினால வந்து உங்களை நான் கண்டிப்பா நான் ஆணவத்துல நான் சொல்லலைங்க, கண்டிப்பா உங்களோட நம்பிக்கை எனக்கு தெரியும். நான் உங்க மத்தியில நான் உட்காந்து படம் பார்த்திருக்கேன், நிறைய ஹீரோஸோட படங்கள் நான் தான் சொல்றேன். அதனால அந்த உள்வாங்கி எல்லாம் நான் பயன்படுத்தியிருக்கேன். அன்னைக்கு நான் சொல்வேன் நிறைய விஷயங்கள். இன்னைக்கு will close this and let's wrap it up as a positive attitude. I'm hoping to see you all the same. இதே மாதிரி உங்க அபிமான திரையரங்குகள் நீங்க இந்த மாதிரி உட்காந்து என்னோட திரைப்படத்தை பார்த்துட்டு எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா அதை விட எனக்கு மிக சிறந்த ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை. I'm looking forward to. God bless you. Thank you. Love you.